பிஜிடிஆர்பியோடைய நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே 2022, 23, 24, 25 இந்த 3 கல்வியாண்டில் இந்த 3876 பணியிடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்து அவர்களுக்கு 18,000 அப்படிங்கிற தொகுப்பூதிய அடிப்படையில் தான் பள்ளி கல்வித்துறை இயங்கிட்டு இருக்கு. 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடித்த பிறகு 23 கல்வியாண்டு, 24 கல்வியாண்டு, இந்த 2 கல்வியாண்டுலேயும் தற்காலிக ஆசிரியர்களை வச்சு தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்போது இந்த முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் விவரங்கள் இந்த அலுவலக செயல்முறையில் கேட்கப்படவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதனால் வேக்கன்சி லிஸ்ட்டு கேட்டாங்கன்னா நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேக்கன்சி லிஸ்ட்டு இன்னும் கேட்கல, பள்ளிக்கல்வித்துறைக்கு தேவைப்படும். இதெல்லாம் ஒரு விஷயத்தை இதில் சொல்கிறேன். யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஜி வேக்கன்சி இருந்தாலும் இதில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் இருக்கும் பொழுது யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் தேவை என்ற கட்டாயம் ஏற்படும் பொழுது தான் நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஜிடிஆர்பி தொடர்பாக செயல்படும். ஸோ உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். பிஜிடி வேக்கன்சியோட நிலை என்ன என்றால், பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் தேவைகள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படும் போது ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் கேட்கப்படும். அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வழியாக நிதித்துறை அமைச்சரோட உதவியோட அப்ரூவல் கேட்பாங்க. அந்த அப்ரூவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வேகன்சி லிஸ்ட்டு டிஆர்பியாக அலோகேட் பண்ணுவாங்க. இந்த 3876 பணியிடமும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த 3876 பணியிடங்களை நிதியமைச்சர்கிட்ட கொடுத்தாலும் அவர் எவ்வளோ ஒப்பளிப்பு கொடுக்குறாரோ அந்த பணியிடத்துக்கு தான் ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு நடத்தும் என்பது இதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இதுதான் பிஜிடிஆர்பியினுடைய நிலை. ஓகே, மேலும் புதிய தகவல்கள் மற்றும் புதிய அப்டேட்டோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.